வணக்கம், நான் உங்கள் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி முருங்கைக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முருங்காயை கொஞ்சமாக சால்ட்டு போட்டு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு தயிர், இதை நல்லா கலந்து வச்சுக்குவோம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா இப்படியே ஊறட்டும். கடல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்குவோம். பட்டை வகைகள், வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, மல்லி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள்தூள், தக்காளி, உப்பு, தயிர் கொஞ்சம். இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம். மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் மிளகாய் தூள் சேர்க்கல. இப்போது இதில் சேர்த்துருவோம். நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போது அரிசி சேர்த்துருவோம். சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே மூடி போட்டுருவோம். அப்படியே பொறுமையாக வேகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது 5 நிமிஷம் அப்படியே தம்மாகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவோம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்குவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முருங்கைக்காய் பிரியாணி டேஸ்ட் பார்க்க போகிறேன். இப்படி வந்துருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.